ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் மாதம் சொல்லலாம். அருமையான மாதம் மிதுனத்துக்கு. ஏன்னா நிறைய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் அதிபதி ஆட்சி. ஏன்னா ஆவணி மாசனாலே சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு. கூடவே ராசி அதிபதி இருந்தாலும் கேது. ஒரு டவுட்லேயே ஓடும், நம்ம இது செய்கிறோமா, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிலாம் கவலையே கிடையாது. நீங்கள் எதை நினச்சி இறங்குறீங்களோ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் தானாக தேடி வரும்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணும்போது இதில் டீட்டெயில்ஸ் விவரத்தில் நல்லா பக்காவாக கேட்டுக்கொள்ளுங்க. அதே போல் 2ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தனவரவை கொடுத்துருவாரு. அதனால சுப விரயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். கடின உழைப்பு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு எடுத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறப்பான பலன்கள், அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமா லாபமா வரக்கூடிய அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். வேலை பலு அதிகமாக காணப்படும். சக பணியாளரிடம் ஒரு சிலர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு கடுஞ்சொல்லாம் பேசிடுவோம். அதனால கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது, அவங்க கிட்ட ஒரு கனிவா பேசுவது, கணவன் மனைவி அன்பு அதிகரித்தாலும் கூட அப்பப்ப கோபம் ஊடல் கூடல் கலந்தே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சுப பேச்சுவார்த்தைகள் வீட்டுல உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் போய் அங்க ஆட்சி ஆகிறாரு. இதனால் மனசுல ஆசையா இருக்கு பெண்களுக்கு எல்லாம், எனக்கு இதெல்லாம் நான் சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்துல என்ன பேசணும், அதே போல லவ் பண்றாங்க வீட்டுல பேசி சம்மதம் வாங்கணும்னு சொல்றாங்கன்னா காதல்லாம் இப்ப ரொம்ப ஜரூரா வீட்டுல கல்யாணம் பேசி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய அருமையான வாய்ப்பு. இந்த 90s கிட்ஸுக்குலாம் கல்யாணமே ஆகல இல்லையா, நல்ல அருமையா நடைபெறும். ஏன்னா இப்ப வர்ற கூடிய இந்த ஆடிப்புறத்துலயும் சரி, இந்த நம்மளுடைய ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு அருமையான இது நல்ல வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு நல்ல ரோஜா பூ மாலை, பன்னீர் சம்பங்கியும் பன்னீர் ரோஜாவும் இருக்க முழுசா அப்படி இருந்தாலும் சரி, இந்த முழு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சாப்பிட்டு ஒரு பாலஜி. உங்களுக்கு செவ்வாய் 6-11க்கே உரியவர் தான், லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், எல்லா தடையும் நீக்கி. அதனால திருமணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாம் முருகப்பெருமானுக்கு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சாத்தி ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சீக்கிரம் குடும்பஸ்தர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நன்மை என்ன, எங்களுக்கு இந்த மாசம் அதிகமா நடக்குமா அப்படின்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். நல்ல நன்மைகள் நடக்கும். திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, புதிய வேலை வாய்ப்பு, ப்ரமோஷனு, காதலில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு 3ல சூரியன் புதனும் கேது இருந்தாலுமே தடை தாமதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போர் வீரன் செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால எல்லாத்துலயும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம். ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல, அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது. ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின், இந்த ஸ்பாண்டில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், இந்த போனையே 24 மணி நேரம் வச்சு இதை பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாணவர்களுக்கு ரொம்ப அருமை. ப்ராப்பரா உங்க முயற்சியை, உங்க திறமையை யூஸ் பண்ணீங்கன்னா அடிதூள் அட்டகாசம், எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அடையும் அற்புதமான காலம். உங்களுக்கான என்னென்ன எண்ணங்கள் வைக்கிறீங்களோ எல்லா எண்ணங்களும் நிறைவேறிடும் சொல்லலாம். ஒன்னே ஒன்று மட்டும்தான் மிதுனம். இந்த பலன்களாக ரெட்டிப்பா வருவதற்கு நல்ல வார்த்தையில் கனிவு வேண்டும். அதே போல பிரயாணங்களில் கவனம்,
வழக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றி. தேவையற்ற அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இருக்கனால ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நிறுத்தி நிதானமா கூடுதல் கவனத்துல செஞ்சீங்கன்னா பலன்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். தசாபுத்தி சிறப்பு இல்லைன்னா ரொம்ப விழிப்பாக இருக்கணும். மிதுனம், நீங்க இந்த மாதம் என்னமா பூ பயன்படுத்தலாம்? ஏன்னா சுக்கிரன் ஆட்சி, ஏன்னா 5க்குரியவரே உங்களுக்கு. எப்போ ஆர்டிபிஷியல் பூலா இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணாதீங்க. வாசனை நிறம் உள்ள பூக்களை நல்லா இந்த மல்லிப்பூ நல்லா கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. பன்னீர் ரோஜா வாங்கி கொடுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகல, உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இல்லை, உங்களுக்கு நல்ல லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லபடியா நடக்கும். மிதுன ராசி லக்னம் மட்டும் இல்லாம 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 17ஆம் தேதியில் 14ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அதே போல 23ஆம் தேதி பிறந்தவர்கள், இவர்களும் இதை பயன்படுத்தி வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை